ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறப்போ க்யூ எல்லாம் முடிஞ்சு மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்சோன்னு இருக்கக்கூடிய பிரகாரத்தில் ஒரு சில மண்டபங்கள் இருக்குது. என்னென்ன மண்டபங்கள் இருக்குது, நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, தரிசனத்துக்கு போகிறப்போ நம்ம கவனித்து பார்த்து வணங்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோவோடு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகாத்வாரத்துக்கிட்ட இப்போது நம்ம இருக்கோம். அவுட் சைடில் க்யூ எல்லாம் முடிஞ்சு இந்த இடத்துல தான் நம்ம உள்ளே நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த கிரில்லில் பாருங்கள் சங்கும் சக்கரமும் இருக்குது. ஸோ உள்ளே நுழையிறப்போ கீழே லெஃப்ட் சைடில் தண்ணி போகும், கால் அலம்பிக்கிற மாதிரி. அந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மகாத்வாரத்துக்கு மேலே இன்வெர்டட் கோன் மாதிரி இருக்கும் ஒன்று, குமிழ். அதை பார்த்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாங்க. இந்த இடத்துக்கிட்ட தான் இருக்கும். ஓரளவுக்கு அந்த க்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி நம்ம மேலே பார்க்கலாம். அதே இடத்துக்கு கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சங்கநிதி இருப்பாங்க. நாம் க்யூவில் எப்படி வரோம், மனசில் என்ன நினச்சிக்கிட்டு வரோம், என்ன பேசிக்கிட்டு வரோம், சுத்தமாக வரோமா, அதெல்லாம் பார்த்து பெருமாள் கிட்ட சொல்லுவாங்களாம். இந்த மகாத்வாரத்தோட காவல் தெய்வம் கரெக்டாக அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பத்மநிதி. உள்ளே போகிறப்போ சங்கநிதி கும்பிட்டுட்டு போகணும், வெளியில் வர்றப்போ பத்மநிதி. நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து அனுப்புவாங்களாம் இவங்க. ஸோ முடிஞ்சால் தொட்டு கும்பிடலாம். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் மானசீகமாக நின்று கும்பிட்டுட்டு வெளியில் வந்துடணும். காவல் தெய்வங்கள் சங்கநிதி, பத்மநிதி. இந்த மகாத்வார கதவுகளில் லெஃப்ட் சைடில் 5 மணி, ரைட் சைடில் 5 மணி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அது கிட்ட சங்கு, அந்த சைடு சக்கரம், இந்த சைடு கருடாழ்வார், அந்த சைடு ஆஞ்சநேயர் இருப்பாங்க. அதை மானசீகமாக கும்பிட்டுக்கிட்டே நம்ம உள்ளே போகணும். கூட்டமாக இருக்கும், எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணணும். அங்கே பிரதட்சணத்துக்கெல்லாம் போகிறப்போ ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம். உள்ளே என்டர் ஆனோன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மேலே க்ரோ பார்னு போட்டிருக்கும். அனந்தாழ்வாரோட இரும்பு தடி இது, பெருமாளோட தாடையை உரசினது, அதனால் அங்கே வச்சுருக்காங்க. தூரமாக பெருமாளை நினச்சிக்கிட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ரைட் சைடில் இமிடியேட்டாக இந்த இடம் இருக்கும். இங்கே சிசிடிவி கேமராவோட மானிட்டர்ஸ், டிடிடி ஸ்டாஃப், ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேஷ்டி போட்டிருக்கிறவங்க இருப்பாங்க. இங்கே மணி பார்த்துக்கலாம், நம்ம அதுக்காக ஷேர் பண்ணுறேன். அண்ட் உள்ளே நுழைஞ்சால் நம்ம லெஃப்ட் சைடு வழியாக போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கல்யாணோற்சவ மண்டபத்துக்கு போயிடலாம். அண்ட் நேராக போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் நிறைய பேர் இந்த மண்டபத்தை பார்த்துருப்போம். சின்ன சேஷ வாகனம் பலன்னு இருக்கும். ரெங்கநாயக்குலு மண்டபம் இந்த மண்டபத்துக்கு பேர். பிரம்மோற்சவத்தப்போ இங்கே அபிஷேகம் செய்வாங்க. ராமநவமி அப்போ ஸ்ரீராமர் சீதா லக்ஷ்மணன் அவங்களுக்கும் அபிஷேகம் செய்வாங்க. வாகன சேவாவில் பார்க்குற சின்ன சேஷ வாகனம் வேறு, இங்கே வேறு. இது பர்மனெண்ட்டாக இங்கே தான் இருக்கும். விஐபிஸ்க்கெலாம் இங்கே தான் உட்காந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுறது அதெல்லாம் செய்வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மண்டபம். அங்கே பிரதட்சணம் சேவாப்போ இங்கே வெயிட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஜஸ்ட்டு தூரமாக நின்று பார்க்கலாம். உள்ளே நம்ம போகிறதுக்கு அலோட் கிடையாது. ரெங்கநாயக்குலு மண்டபம் இந்த மண்டபம். இந்த நடு போர்ஷனை படிக்காவெளின்னு சொல்கிறாங்க. பெருமாள் எப்போ வெளியில் போனாலும் இங்கே நின்று தீபாரதனை ஏற்றுக்கிட்டு தான் வெளியில் போவார். ஆப்போசிட்டில் கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு நமக்கு ரைட் சைடில் கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற இடத்துல க்ஷேத்திரபாலகர் இருப்பார். மெயின் க்ஷேத்திரபாலகர் பாண்டவர் தீர்த்தமில் வச்சுருக்காங்க. அதோட ஒரு போர்ஷன் தான் இது. இங்கே தான் கர்ப்பகிரகம் உள்ளே போகிறப்போ வரப்பெல்லாம் உத்தரவு வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. க்ஷேத்திரபாலகர் சிலை இது தான். கொடிமரத்துக்கு கார்னரில் இருக்கும். நமக்கு இப்போ பார்க்குறப்போ ரைட் சைடில் இருக்கும். ஓரளவுக்கு பார்க்கலாம் இதை. ஸோ கொடிமரம், இந்த கொடிமரம் துவஜஸ்தம்பம் ரொம்ப விசேஷமானது. அப்போ இருந்த ஈஓ ரொம்ப சிரமப்பட்டு மெயின் என்ட்ரன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. ஆல்ரெடி லாங் பேக் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் கூட உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எத்தனை சிரமம் எடுத்துகிட்டு அத்தனை பெரிய கொடிமரத்தை கீழேந்து மேலே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே உள்ள பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. கீழே திருப்பதி டோலில் பெரிய கருடாழ்வார், அலிப்பிரி நடைபாதையில் பிரசன்ன ஆஞ்சநேயர்லாம் பிரதிஷ்டை பண்ணது கூட அவர் தான். அத்தனை விசேஷமானது. அவ்வளோ சிரமப்பட்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அந்த கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் இதுதான் துலாபாரம் கொடுக்குற இடம். திருமலைராய மண்டபம். துவஜ அவரோகணத்தப்போ இங்கே ஒரு சில பூஜைகள் செய்கிறாங்க பெருமாளுக்கு. அங்கே இருக்கிற மண்டபத்தில் பொதுவாக நம்ம இங்கே துலாபாரம் கொடுக்கலாம். காலையில் 3:50 நைட் நட சாத்திர வரைக்கும். அண்ட் அதை ஒட்டி இந்த சைடாக போகிறோம் அப்படின்னா இதுதான் கல்யாணோற்சவ மண்டபத்துலேருந்து வெளியில் வர்ற வழி. போகிறப்போ நம்ம ஆல்ரெடி நான் காமிச்சேன், அதன் வழியாக விடுவாங்க. இந்த சைடாக போனால் நம்ம கல்யாணோற்சவ மண்டபத்துக்கும் போயிடலாம். ஸோ இதுதான் கல்யாணோற்சவ மண்டபம். கீழே உட்கார முடியாதவங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நம்ம உட்காந்து பார்க்கலாம்.
ஜேஷ்டாபிஷேகம், பவித்ரோற்சவம், புஷ்பயாகம் மாதிரியான ஆனுவல் சேவாஸ் கூட இந்த கல்யாணோற்சவ மண்டபத்தில் தான் நம்ம உட்காந்து பார்ப்போம். குடிக்கிறதுக்கு தண்ணி இங்கேயே வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே உட்காந்து கல்யாணோற்சவ மண்டபத்தில் திருக்கல்யாணம் பார்க்குறது. இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. பெருமாளோட கல்யாணம் அந்த இது ஃபுல்லாக போட்டிருப்பாங்க அந்த சிற்பத்தில். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், கல்யாண உற்சவ மண்டபம் முடிச்சுட்டு இந்த சைடாக நம்ம வெளியில் வர்றப்போ மேலே அந்த துவதஸ்தம்பம் கொடிமரத்தோட அந்த மேலே இருக்கிற இதை பார்க்கலாம். செல்லன்ட்டு அங்கே இருக்கிற அந்த குட்டி மணி மாதிரி அந்த சவுண்டு கேட்கும், காற்றுல ஆடுறது. ஸோ அதை தூரமாக மானசீகமாக கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போகணும். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி பலி இருக்கும். அண்ட் இந்த கொடிமரத்தில் உள்ள பெருமாளை பார்த்த மாதிரி கருடாழ்வார் இருப்பார், கிருஷ்ணர் இருப்பார், சங்கு சக்கரமெல்லாம் இருக்கும். எப்பயாச்சும் நம்மளை அங்கே சில டைம் நிற்க வைக்கிறாங்க, அங்கே பிரதட்சணத்தப்பெல்லாம் நிற்க வைக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன சுவாமிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிடலாம். எதிர்த்தாப்பில் ரெங்கநாதரை பார்த்த மாதிரி கருடாழ்வார் இருப்பார், கிருஷ்ணரும் இருப்பார். நிறைய தெய்வங்கள் இந்த கொடிமரத்தை சுற்றி இருக்கும். நம்ம போய் தொட்டு கும்பிட முடியாது, மானசீகமாக தான் கும்பிடணும். பிரம்மோற்சவத்தப்போ இந்த கொடிமரத்தில் கருட கொடி ஏற்றுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெங்கநாயக்குல மண்டபம் பார்த்தோம், திருமலை ராய மண்டபம் பார்த்தோம், துலாபாரம் கொடுக்கறது, கல்யாணோற்சவ மண்டபம். அடுத்தது இது கொடிமர மண்டபம். இங்கே தான் க்ஷேத்திர பாலகர் இருப்பார். நல்லா பார்க்க முடியும் ஓரளவுக்கு. நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணால் நம்ம பார்க்க முடியும், உள்ளே போகும்போதோ வெளியில் வரும்போதோ. இதுதான் அடுத்த என்ட்ரன்ஸ், வெள்ளி வாக்கிலின்னு சொல்லுவாங்க. இங்கேயுமே மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளியில் இந்த இன்வெர்டட் கோன் மாதிரி ஒரு குமிழ் இருக்கும். அதை பார்த்துட்டு ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிட்டு போனோம். லெஃப்ட் சைடில் ஹாத்திராம் பாபாஜி கூட தாயம் விளையாடுற பெருமாள் உள்ளே இருப்பார், கிளாஸ் போட்டிருக்காங்க. கிருஷ்ணர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கரெக்டாக இந்த வெள்ளி வாக்கிலியில் கதவு தாண்டோன்னா இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சேவாக்ஸ் போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. அங்கே தான் கிருஷ்ணர் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கார். வெள்ளி வாக்கிலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள நுழைஞ்சோன்னா போகிறப்பே நம்ம பார்க்கலாம் ரெங்கநாதர். இங்கே ஸ்ரீரங்கத்தில் கும்பிட்டா அந்த பலன் கிடைக்கும், இந்த ரெங்கநாதரை கும்பிட்டா அப்படிம்பாங்க. லெஃப்ட் சைடில் வரதராஜ பெருமாள் இருப்பார். வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் போன பலன் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அவருக்கு மேலே கோபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள் மானசீகமாக கும்பிட்டு வரலாம். எப்போ நான் வெளியில் வரும்போதும் அடுத்து சீக்கிரமாக கூப்பிடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் இந்த இடத்த பார்த்துட்டு. இது உள்ள விமான பிரதட்சணத்தில் என்னென்ன தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோ ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ இந்த லட்டு கவுண்டர் இருக்கிற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்கே ஒரு தூணில் ஆஞ்சநேயர் இருப்பார், ராமர் இருப்பார். அண்ட் அந்த சைட்லேயே பாருங்கள், அந்த லட்டு கொடுக்கறதுக்கு அந்த பொட்டுக்கு மேலே ரொம்ப அழகான ஒரு படம் இருக்கும். வகுலாதேவி அம்மன் மேலே பெருமாள் குட்டி குழந்தையாக படுத்துட்ருப்பார். ஃபோட்டோ மாதிரி வச்சுருப்பாங்க, அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த லட்டு கொடுக்குற இடத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபோட்டோ இருக்கும். அந்த ஆஃபீஸ் கிட்ட ஆஞ்சநேயரும் ராமரும் இருப்பாங்க. அதுதான் லட்டு வாங்கிட்டு இந்த இடம் வழியாக நம்ம வெளியில் வந்துடுவோம். அதாவது கோயில் உள்ளே கொடுக்கக்கூடிய குட்டி லட்டு பிரசாதம். அண்ட் இந்த இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி, கை கழுவுறதுக்கு தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறதா அயன மஹால், ஊஞ்சல் சேவா, டோலோத்சவம் நடக்கிற மண்டபம் இது. பிரம்மோற்சவம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே சில மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜைகளும் செய்கிறாங்க. அயன மஹால், டோலோத்சவம்லாம் இங்கே ஆப்போசிட்டில் பார்க்குற அந்த கண்ணாடி மாளிகையில் நடக்கும். ஊஞ்சல் சேவாவில் புக் பண்ணால் இது உள்ளே போய் கிட்ட நம்ம மலையப்ப சுவாமியை பார்க்கலாம். ஊஞ்சல் சேவாக்கு இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த இடம் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த டோர் தாண்டி நம்ம உள்ளே பெருமாளை பார்க்க முடியும். அப்போ தான் அழைச்சிட்டு வந்து உள்ளே உட்கார பண்ணுவாங்க. ஊஞ்சல் சேவை அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். அண்ட் தரிசனம் முடிச்சுட்டு அந்த ஒரு 2:15 போல் நம்ம வர்றோம் அப்படின்னா கீழே நின்று பார்க்கலாம். டிக்கெட் புக் பண்ணாங்க உட்காந்து பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம். புக் பண்ணாதவங்க அப்படியே வெளியில் வர்றப்போ நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஒரு மத்தியானம் போல் 2:15 போலலாம் இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே அந்த அயனா மஹால்லேருந்து அந்த சைடு ஆப்போசிட்டில் தான் ரெங்கநாயக்குல மண்டபம். ஸோ இத்தனை மண்டபங்கள் உள்ள இந்த சம்பங்கி பிரதட்சணத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரதட்சணம். இது தாண்டி விமான பிரதட்சணத்தில் என்னென்ன தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவள் தான் நம்ம கும்பிட்டுட்டு வெளியில் வர்றப்போ கிருஷ்ணதேவராய இருப்பார், அவரோட ஒய்ஃப் 2 பேர் இருப்பாங்க, சின்னா தேவி, திருமலா தேவின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம வெளியில் வர்றப்போ மேலே இருக்கிற தடி பத்மநிதியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துடணும். நிறைய இடத்துல அங்கங்கே டைம் வச்சுருப்பாங்க நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம நோட் பண்ணிக்கிட்டே போகலாம் எந்த இடத்துல இருக்கும்போது என்ன டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்ம வெளியில் போனால் மெயின் என்ட்ரன்ஸ்.
புதுசாக போகிறவங்களுக்கும் திருப்பதிக்கு இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கிற டைமில் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கும்பிட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது இன்னும் நமக்குள்ள இன்வால்மெண்ட் அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு 2 புக்கிங் இருக்குது. புக்கிங் பற்றின வீடியோ சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும். கோயில் உள்ள ஏழுமலையான் கோயில் உள்ள ஃபஸ்ட்டு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும் பக்தர்களுக்கு தேங்க்யூ.